இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 6 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 ஈக்குவேஷன்லையும் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் வந்து எதுவும் சேஞ்சஸ் வந்து வருமா? அப்படி சேஞ்சஸ் வரும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுமா இல்லை பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுமான்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீ சாட்லே பிரின்சிபல் படி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் எங்கே நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் நமக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. ரியாக்டன் சைடில் வந்து ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரியாக்டன் சைடு நமக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் தான் இருக்குது. என்ன எழுத மாட்டேங்குது. ஓகே, ஸோ ரியாக்டன் சைடு நமக்கு என்ன இருக்குது? ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. ப்ராடக்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1+1 நமக்கு வந்து என்ன இருக்குது? 2 வந்து இருக்குது இல்லையா? அப்போ 2 வந்து இருக்குது. 2 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் அப்படியே நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து போகும். ஏன்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து ரியாக்டன் சைடில் தான் இருக்குது. அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்குது? 1+2 3 வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1+2 3 வந்து இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருக்குது. அப்போ தெர் இஸ் நோ சேஞ்சஸ். ஃபார்வர்ட் டைரக்ஷனும் போகாது, பேக்வர்ட் டைரக்ஷனும் போகாது. இங்கே நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு கேஸ் மாலிகுல் தான் இருக்குது. இங்கே கார்பன் சாலிடாக இருக்குதா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ நம்ம அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து போகும். இங்கே நமக்கு எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது? 2+1 3 கேஸ் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து எங்கே கம்மியாக இருக்குது? ப்ராடக்ட் சைடு தான் கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் வந்து மூவ் ஆகும். ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து சாலிட் மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்போ இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இங்கே வந்து 0 தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கேயே CaO வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடு தான் ப்ரெஷர் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் கம்மியாக இருக்குது. அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். இந்த 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 கேஸ் மாலிகுல் ப்ளஸ் வந்து 5 4 + 5 நமக்கு இங்கே என்ன இருக்குது? 9 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 + 6 நமக்கு என்ன இருக்குது? 10 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வந்து ரியாக்டன் சைடு தான் கம்மியாக இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் நமக்கு வந்து நடக்கும். அப்போ 4th மட்டும்தான் ஃபார்வர்ட் டைரக்ஷன், மற்ற எல்லாமே நமக்கு வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்குது. 2ல் வந்து நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அப்போ நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலை பொறுத்து நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனோ இல்லை பேக்வர்ட் டைரக்ஷனோ நடக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனோ பேக்வர்ட் டைரக்ஷனோ நமக்கு வந்து மூவ் ஆகும். ஆனால் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து மாறவே மாறாது.